வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. பாக்கியாவோட வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் கோபிதான் காரணம் என்று பாக்கியா கோபியை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினா நல்லா இருக்கும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள் போலாம். கோபியும் செழியனும் 2 பேருமே சேர்ந்து இங்கு ஆகாஷையும் அடிச்சு ஆகாஷ் ஹாஸ்பிட்டல்லையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சேர்த்து. அதற்கப்புறம் இங்க செல்வியும் பாக்கியா கிட்ட அழுது புலம்பி பாக்கியாவும் பயங்கர கோபத்தோடு வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்த பாக்கியா, ஏன் செழியா இப்படி பண்ண? இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? அம்மா, நான் ஒன்றும் தப்பு பண்ணல. அவன் எதுக்காக இனியா பின்னாடி வரணும்? அதனாலதான் 4 தட்டு தட்டினா தான் இன்னொரு தடவை வரமாட்டான் சொல்றதுக்காக நானும் அப்பாவும் போய் அடிச்சிட்டு வந்தோம். நீ என்ன ரவுடியா? அவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தா இந்த வீட்ல இருக்கவே தேவையில்லை. இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு என்று பாக்கியா செழியனை நல்லாவே வெளுத்து வாங்கிக்கிட்டு இருந்த நேரம் உடனே கோபி, என்ன பாக்கியா சொல்ற? ஒன்றுக்கும் மேட்டருக்கும் லாயக்கு இல்லாத பிச்சைக்கார பையன் அந்த ஆகாஷ். அவன் எப்படி இனியா பின்னாடி வரலாம்? இனியாவுக்கு போன் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட போன் பண்ணி பேசுறதுக்காக ட்ரை பண்ணான். நல்ல வேளை நாங்க பார்த்தோம். அதனாலதான் கோவத்தில போய் அவனை நல்லா 4 சாத்திட்டு வந்தோம். உயிரோடதானே விட்டுட்டு வந்தோம். அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. என்ன, உன் பிரண்டோட பையன்னு சொல்லிட்டு நீ இங்க வந்து ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கியா? உடனே பாக்கியா, சி, நீ எல்லாம் ஒரு அப்பா, உனக்கே சொல்லிக்கிறதுக்கு வெட்கமா இல்லை? ஒரு புள்ள சரியான வழியில போகணும்னு தான் கை கட்டணும். அதை விட்டுட்டு அவனும் அடிக்க போயிருக்கான்னு சொல்லிட்டு நீயும் போய் அவனுக்கு துணையா இருந்திருக்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஒருவித சந்தோஷத்தோட ஈஸ்வரி கேட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாரு பாக்கியா, இப்போ என்ன? செழியன் தப்பு பண்ணிட்டான்னு நீ என்னமோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பண்ணது சரியான வேலைதான். நீதான் இனியாவை ஒழுங்கா கவனிச்சுக்கல. இவங்களாவது அவங்க வேலையை சரியா தானே பாக்குறாங்க. கோபி சொன்ன மாதிரி அந்த வேலைக்காரி செல்வி உனக்கு ஃப்ரெண்டு. அதனாலதான் நீ வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்க. அப்படின்னு ஈஸ்வரியோ ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. உடனே செழியன், அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி. நான் பண்ணது சரிதான். இனிமேலும் அவன் இனியா பின்னாடி வந்தான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொலைக்காரனா மாறி அவனை குத்தி கொன்னு போட்டுட்டு ஜெயிலுக்கு போகக்கூட துணிய மாட்டேன் என்று சொன்ன செழியனை ஓங்கி பளார் பளார் என்று கன்னத்திலேயே பாக்கியா அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க. பாக்கியா தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளையை நீ எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? அவன் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு கோபி கேட்டதும் பாக்கியாவுக்கு, வாங்க சார் வாங்க, நான் இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு ஒரு வழியா அவங்களை சமாதானப்படுத்திட்டு என் வேலையை பார்க்கிறதுக்காக நான் ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். இப்படி ஒரு பக்கம் நான் வீட்ல இருக்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு போனா என்னமோ பெரிய ரவுடி மாதிரி 2 பேரும் போய் பாவம் அந்த ஆகாஷ் அடிச்சிட்டு வந்திருக்கீங்க. பார்த்தியாடா கோபி, அந்த செல்வியோட பையன் பாவமாம். ஏன் சொல்ல மாட்டா? இத்தனை நாள் வேலைக்காரின்னு கூட இடம் கொடுக்காம அவளுக்கு காபி போட்டு கொடுக்கிறது என்ன? டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கிறது என்ன? இப்படியே அவளை கவனிச்சு தன்னோட தங்கச்சி மாதிரி நடத்திட்டு இருந்தனாலதான் இப்படி ஒரு வேலையை தன்னோட பையனை வச்சு தூண்டி விட்டுருக்கா. அதனாலதான் அந்த பிச்சைக்கார பையனும் என் பேத்தி இனியாவை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்த பார்க்கிறான். அவனை எல்லாம் உயிரோடையே விட்டுட்டு வந்திருக்க கூடாதுடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சி, வாயை மூடுங்க. நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷன்னு இந்த வீட்ல சொல்லிக்காதீங்க அப்படின்னு பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஜெனி, என்ன செழியா, இதெல்லாம் எதுக்காக? இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்க. நீ என்ன ஆண்டி சொல்ற மாதிரி ரவுடியாதான் ஆக போறியா? ஒழுங்கு மரியாதையா ஒழுங்கா இருக்கிறதா இரு. ஏதோ இனியா அவளோட வயசுல இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டா அவ பண்ணது தப்புதான்.
ஆண்டி ஒன்னும் சரின்னு சொல்லலையே. ஆனா ஆண்டி இனியா கிட்ட பேசி அவகிட்ட சத்தியம் வாங்கி இருக்காங்க. இனியாவும் ஒழுங்காதான் இருப்பா. ஆனா நீ எதுக்காக அவசரப்பட்டு அந்த ஆகாஷை போய் அடிச்சிட்டு வந்திருக்க? யாரும் கேட்க ஆள் இல்லை சொல்லிட்டு தானே இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்க. நேத்து என்னன்னா இனியாவை அந்த மாதிரி பேசியிருக்க ஆண்டி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா அவனை போய் அடிச்சிட்டு வந்திருக்க. நீ என்னதான் நினைச்சுட்டு இருக்க? ஒரு நல்ல மனுஷனாவே இருக்க மாட்டியா? ஆமா, நீ மட்டும் என்ன ஒழுக்கமா என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் குழந்தை பெத்துக்கிட்டு இருக்கும்போது கூட நீ அந்த மாலினி கூட உறவு வச்சுக்கிட்டவன் தானே. நீ எல்லாம் அண்ணன்னு சொல்லிட்டு இனியாவோட வாழ்க்கையில தலையிடுறதுக்கு தகுதியே இல்லாதவன். அப்படின்னு ஜெனியுமே செழியனே நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். செல்வி குடும்பத்துக்கு எது பண்ணாலும் கேட்க ஆள் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க, நான் இருக்கேன். அந்த குடும்பத்துக்கு எது ஒன்றும் நடந்தாலும் கேக்குறதுக்கு நான் இருக்கேன். அப்படின்னு சொன்ன பாக்கியா நேரா இனியா பக்கம் திரும்பி பார்த்தியா? இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு அப்பா அட்வைஸ் கொடுத்தேன். இப்ப பாரு, உன்னால அந்த ஆகாஷ் பையன் அடி வாங்கி இருக்கான். இப்போ கூட இந்த வீட்ல இருக்கறவங்களுக்கு நீ காதல் பண்றது தப்பு இல்லையாம். நீ ஒரு தராதாரம் இல்லாத வேலைக்காரி. செல்வியோட பையனை காதலிக்கிறதுதான் இந்த வீட்ல இருக்கறவங்களுக்கு பெரிய தப்பாம். இங்க பாரு செழியா, இனியா பண்ணது தப்புதான். நான் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்ல வரல. அவ காதலிச்சது யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவ இந்த வயசுல காதலிச்சதுதான் நான் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ படிக்கிற வயசுல அவ இந்த காதலை மீண்டும் மேல வந்திருக்கணும். அவ அந்த ஆகாஷ் காதலிச்சிருக்க கூடாது தான். ஆனா அந்த ஆகாஷ் ஒரு தராதாரம் இல்லாதவன்லாம் நீ சொல்லக்கூடாது. நாளைக்கே படிச்சு அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து IAS ஆனா உன் மூஞ்ச தூக்கிட்டு போய் இங்க வச்சுப்ப சொல்லு. உங்க 2 பேருக்குமே முதலும் கடைசியுமா சொல்றேன், இதுக்கு மேல அந்த ஆகாஷ் மேல ஒரு துளி கூட நீங்க போய் எதுவும் கேட்கக்கூடாது. இதுக்கு அப்புறம் ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். சொல்லிட்டேன் அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோவத்தோட பேச, உடனே கோபி இருந்துகிட்டு பாக்கியா சாரி பாக்கியா மன்னிச்சிடு. செழியன் அவனை அடிக்க போலாம்னு சொல்லும்போதே நான் தான் தடுத்து இருக்கணும். ஏதோ கோபத்துல தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்ப வந்து மன்னிப்பு கேட்டா எப்படி எல்லாம் நடத்தி முடிச்சிட்டீங்க. இங்க பாருங்கள் கோபி, உங்களை இத்தனை நாளா என் பசங்களுக்காக இந்த வீட்ல விட்டு வச்சிருந்தேன். ஆனா உங்களாலேயே இந்த வீட்ல பிரச்சனை வருதுன்னா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்கள். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? எதுக்காக டாடி வீட்டை விட்டு போகணும்? நானும் டாடியும் சேர்ந்து தான்மா இந்த தப்பு பண்ணோம். சாரிம்மா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். செல்வியோட பையன் ஆகாஷ் நான் அடிக்க மாட்டேன்மா அப்படின்னு இங்க செழியன் சொன்ன. சரி செழியா, அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. தாராளமா நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்கள். இதையெல்லாம் கேட்டதும் ஈஸ்வரிக்கு கோபம் தாங்க முடியாம பாக்கியா என்ன பாக்கியா சொல்ற, கோபியும் செழியனும் வீட்டை விட்டு போகணுமா? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? இந்த குடும்பத்தை ஒன்றும் சேர்க்கிறதுக்கு என் புள்ள கோபி படாத பாடுபட்டு கால்ல விழாத குறையா கெஞ்சி இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீ என்னமோ உன் இஷ்டத்துக்கு அசால்ட்டா இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற. இப்படி சொன்னா என் புள்ள கோபி எங்கே போவான் சொல்லு? போகட்டும் அத்த, எங்கேயாவது போகட்டும். இத்தனை நாளா நான் பொறுத்துக்கிட்டு இருந்ததுக்கு காரணமே நீங்களும் என் பசங்களும் தான். இவர் இந்த வீட்ல இருந்து பிரச்சனைக்கெல்லாம் காரணம். இவர்தான்னு இருந்தா இந்த வீட்டை விட்டு இவர் இப்பவே வெளியே போகணும் அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட பயங்கர கோவத்தோட பேசி சார். உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஓ அப்போ இது உன் வீடுன்றதுனாலதானே இவ்வளவு திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? என்ன காசு கொடுத்து இந்த வீட்டை வாங்கிட்டோன்றதுக்காக நீ யாரை வேணாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்வியா? ஆமா, அத்த சொல்லுவதான் இந்த வீட்ல யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும்.
அதனாலதான் சொல்றேன் கோபி, நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்கள். பாக்கியா, உன் வாழ்க்கையில கோபி கெடுதல் பண்ணிருக்கான்னா அதுக்காக கோபி இப்போ மனசில் திருந்தி நல்லவனா தானே இருந்துகிட்டு இருக்கான். நாம எல்லாரும் இந்த வீட்ல இருக்கும்போது எதுக்காக கோபி இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற? வேண்டாம் பாக்கியா, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. கோபி, நீ அவ சொல்றான்னு சொல்லிட்டு நீ இந்த வீட்டை விட்டு போகாதடா. எப்பவும் அம்மா கூட இந்த வீட்ல தான் எல்லார் கூடயும் இருக்கணும். உன் பசங்க உன் அம்மா எல்லாம் இந்த வீட்ல இருக்கும்போது நீ எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்? போகாதடா. அம்மா சொல்றதை கேள். இதை கேட்ட இங்கு இனியா இருந்துகிட்டு, அம்மா டாடியே எதுவும் சொல்லாதீங்க டாடி, நான் ஆகாஷை லவ் பண்ணது தப்புதான் டாடி. ஆனாலும் நீங்க ஆகாஷை இந்த மாதிரி போய் அடிச்சிட்டு வந்திருக்க கூடாது. அம்மா நேத்துதான் எனக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ணாங்க. நானும் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன், என்னோட கேரியரை நான் நல்லபடியா பார்த்து மேல வளர்ந்து காட்டுறேன்னு. ஆனா நீங்க தான் அவசரப்பட்டுட்டீங்க. இனிமே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். அம்மா டாடிய இந்த வீட்டை விட்டு போக சொல்லாதம்மா. டாடி இந்த வீட்லவே இருக்கட்டும். ஆமா, பண்றதையும் பண்ணிட்டு பெருசு பேச வந்துட்டா இனியா, உன் வேலையை பார்த்துக்கிட்டு இரு. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீதான். கோபி இந்த குடும்பத்தை ஒன்னா சேர்க்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ வந்து அந்த பிச்சைக்காரனை காதல் பண்ணிட்டு இப்ப பாரு, இந்த பாக்கியா அந்த ஒண்ணுத்துக்கும் இல்லாத அந்த செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. ஆமா அத்த, எனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதுதான். பார்த்து இந்த குடும்பத்தை நல்லபடியா மேல கொண்டு வந்திருந்தேன்ல. எனக்கு அறிவு இல்லைதான். இதுவும் பேசுவீங்க. நீங்க இதுக்கு மேலையும் பேசுவீங்க. உங்களுக்கு வேலைக்கு சமைச்சு போட்டு உங்களையும் கவனிச்சுக்கிட்டு என் பசங்களையும் கவனிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்குன்னு இந்த குடும்பம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு இங்கேயே கிடந்தேன்ல. அதனால நீங்க இப்படித்தான் பேசுவீங்க. நான் அப்பவே தலைப்படா அடிச்சுக்கிட்டேன். செழியனும் எழிலும் இந்த வீட்டை விட்டு வெளியவே தூரம் இருக்கட்டும். அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வர வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தலையில போட்டுக்க வேண்டாம்னு எப்பயோ நான் சொன்னேன். ஆனா என்னமோ பெருசா நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி இவனுங்களையும் கூட்டிட்டு வந்து உள்ள விட்டுட்டு இப்போ வீட்ல நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த கோபிதான் காரணமா இருக்காரு அப்படின்னு பாக்கியா சொல்ல, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, சொல்லு பாக்கியா, இன்னும் எவ்வளவு கோபியை கேவலமா பேசணுமோ பேசு. அவன் செஞ்ச நன்றி கொஞ்சம் கூட இல்லாம இப்படி அவனை வீட்டை விட்டு போகச் சொல்றியே. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. இப்போ என்ன, நாங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அதுக்கப்புறம் நீ எப்பவும் போல உன் ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக்கை மாட்டிக்கிட்டு அப்படியே உன் வேலையை பார்த்துக்கிட்டு சம்பாதிக்கணும்னு கிளம்பிடுவ. குடும்பமும் இருக்கு பாக்கியா. இந்த குடும்பத்தையும் நீ ஒழுங்கா கவனி. இந்த குடும்பத்தை நீ பார்க்காம போனதுனாலதான் இனியா இப்படி கெட்டுப்போய் வந்து நிக்கிறாள். போதும் அத்த, நிறுத்துங்க. இனியா என்ன கெட்டுப்போயிட்டா? அவளோட வயசுல எல்லாருக்கும் வர காதல்தான் அவளுக்கும் வந்திருக்கு. காதல் பண்றது ஒன்னும் தப்பு கிடையாதே. அவள் என்ன தப்பு பண்ணா? ஆகாஷ் காதலிச்சா அதுதான் தப்பு. அவளோட மனசை நான் மாத்திட்டேன். நீங்க மறுபடியும் இனியாவை தப்பா பேசாதீங்க. அதுக்கப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். கோபி, என் வாயாலேயே நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம எப்படி உங்களால இன்னும் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க முடியுது? இல்ல பாக்கியா, அது வந்து இனியாவோட வாழ்க்கையே இப்படி கேள்விக்குறியா நிற்கும் போது நான் எப்படி இந்த வீட்டை விட்டு போக முடியும்? நான் தான் உன்கிட்ட சொல்லி இருந்தேனே, எனக்கு இன்னும் 2 மாசம் டைம் கொடுன்னு. திடீர்னு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனா நான் எப்படி போவேன்? எனக்குன்னு சில பல வேலைகள் இருக்கு இந்த வீட்ல அப்படின்னு கோபி சொல்ல, போதும் கோபி, இதுக்கு மேல உங்களுக்கு இந்த வீட்ல நான் இடம் கொடுத்து மறுபடியும் பிரச்சனைகளை தூக்கி என் தலை மேல போட்டுக்க நான் விரும்பல. பாக்கியா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
ஒரு பெரிய மனுஷன்னு கொஞ்சம் கூட மதிக்காம கோபியை என் பிள்ளையை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா அத்த, அவரை நான் போகத்தான் சொல்றேன். அப்படி உங்க பிள்ளை இந்த வீட்டை விட்டு போறாருன்னு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்களும் அவர் கூடவே கிளம்பி போயிடுங்க. சரியா? உனக்கும் தான் சொல்றேன். மறுபடியும் நீ அந்த ஆகாஷ் பக்கம் போய் அவனை அடிக்கணும் துரத்தணும்னு ஏதாவது நீ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. இப்பவே தூக்கி போட்டுட்டு இந்த வீட்ல இருக்கிறதா இருந்தா இரு, இல்லனா ஜெனிய கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. கொலை பண்ற அளவுக்கு யோசிக்கிற எவனும் இந்த வீட்ல இருக்கக்கூடாது. இது என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு